நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டு அருளி. ஆமென். சில நெருக்கத்தில் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? கேட்டு அருளுவதற்காக. அப்போ கர்த்தர் அனுமதிக்கிற நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா அம்மான்னு கூப்பிடுறதுக்கும் ஒருத்தங்க 2 பேர் 2 சைட்லேருந்து அப்படி நெருக்கிட்டு அம்மான்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதான் இந்த நெருக்கத்துக்குள்ளே வைக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற நெருக்கமே அவரோடு நெருங்குவதற்கு தான். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வாராக. ஆமென். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அதை உயர எடுத்து கொண்டு போவது போல கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் மேலான நிலைக்கு கொண்டு செல்வாராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நன்றி ஆண்டவரே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும். கைகளை உயர்த்தி நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும். ஓ ஜீசஸ். ரபா கரபா ஷதனலர. ஆமென். வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. பாடுவோமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாது. நீங்க பாடுங்க. 1000 நாவிருந்தாலும் 1000 நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும். நன்றி ஆண்டவரே. ஆமென்.
எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. ருசித்தவங்க கைகளை உயர்த்தி, ஆயிரம் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாது. ஆயிரம் நாம் இருந்தாலும், ஆயிரம் நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் உன்னதரே இயேசுவே, நான் உள்ளளவும் ஹல்லேலூயா ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, நன்மைக்காக. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார். எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென், கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். நம்முடைய சத்தம் கேட்க காத்திருக்கிறோம். எங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும். எங்க கூட பேசுங்க அப்பா, எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் மீட்பு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை மைக்கில் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6:9.
9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு காலையில் ஆண்டவர், இன்னைக்கு காலையிலேன்னு கூட சொல்ல முடியாது, இன்னைக்கு மதியம் இந்த வார்த்தை ஆண்டவர் அப்படியே நினைவில் வைத்தார். இந்த மாலையில பேசும்படி நாம் தளர்ந்து போகாதிருந்தால். பொதுவாகவே நீங்க பாருங்க, இந்த டச் மீ நாட் அப்படின்னு ஒரு செடி உண்டு. அதாவது எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க, தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி சொல்லுவாங்க? இங்கேயும் அப்படிதான் சொல்லுவாங்களா? ரைட். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டச் மீ நாட். அதுக்கு பேர் என்னன்னா, என்ன தொடாத. ஆனா எத்தனை செடி இருந்தாலும் நம்ம கால் எங்க தான் போகும் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் இனி ஒரு மணிக்கூருக்கு இப்படிதான். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த செடி மட்டும் தொட்டா, அது தொட்டா சுருங்கலன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தொடவே மாட்டோம். ஆக்சுவலா அது தொடக்கூடாது. ஆனா அது தொட்டா ஏதாவது ஆகுது பாருங்க. நம்ம தொடவே வேண்டாம், கிட்ட போனாலே அது அப்படி சுருங்கும் போது அதுல நமக்கு ஒரு சந்தோஷம். இது இப்படிதான் சாத்தானுடைய சந்தோஷம். ஆமென். இவனை கை வச்சா இவன் வாடிடுவான், இவன் தளர்ந்துருவான். நம்மை தளர பண்ணி சந்தோஷப்படுகிறவன் தான் யாரு தெரியுமா? சத்துரு. எத்தனை செடி இருந்தாலும் இந்த செடி நடுவில் இருந்தா, நம்ம லெஃப்ட்ல ஒதுங்கி போனாலும் ரைட்ல செடியை பார்த்தா அப்படியே கிட்ட போய் அப்படியே வச்சுட்டு வரும். அது நம்ம கண்ணு முன்னாடி சுருங்கிறத பார்த்தா நமக்கு ஒரு அதுக்கு பேரே டச் மீ நாட். என்ன தொற்றாத. அந்த செடியெல்லாம் தொட மாட்டேங்கிறீங்க, அது தொட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் தளர்ந்து போகாதிருந்தா, நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார்? குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சங்கீதக்காரனை கொண்டு எழுதுகிறார், உன் மனதை பாவிகள் மேல என்ன செய்ய விடாத. நீதிமொழிகள், உன் மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி கொண்டு நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சங்கீதக்காரனை கொண்டு எழுதி வைக்கிறார், பொல்லாதவர்கள் மேல எரிச்சலாகாதே. காரிய சித்தி உள்ளவன் மேல நீ எரிச்சலாகாத. காரிய சித்தி உள்ளவன் என்று அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. ஆமென். ஆண்டவர், நான் செய்யறது என்னாலேயே நடக்க முடியல, நான் செய்யறது எப்படி ஆண்டவரே நடக்கும்? நான் தளர்ந்து போகாதிருந்தா, தளர்ந்த நிலையில, வாழ்க்கையில சோர்ந்த நிலையில 2026 பார்த்தாச்சு. 2 மாசம் ஓடிச்சு. இனி அடுத்த 10 மாசம் எப்படி இருக்க போகுது? போன 2 மாசம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்க போகுதுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. நம் தளர்ந்து போகாதிருந்தா, நம்மை தளர பண்ண பிசாசு என்னெல்லாம் பண்ணுவானோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஒரு சத்தியத்தை நல்லா கேளுங்க. நம்முடைய வீக்னஸ் ஆண்டவருக்கு தெரியும். அதுபோல நம்முடைய வீக்னஸ் யாருக்கும் தெரியும் தெரியுமா? பிசாசுக்கும் தெரியும். நம்முடைய பலவீனத்தை பார்த்து பரலோக தேவன் பரிதாபம் கொள்வார், பிசாசானவன் பரியாசம் பண்ணுவான். இவனை எப்படி தளர பண்ணலாம்? வேதத்தில் தளராத யாருமே கிடையாது, சோர்ந்து போகாத யாருமே கிடையாது. எலியாவே சொல்லிட்டாரு, போதும் ஆண்டவரே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சாவதே பரவாயில்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எலியாவே சொல்லிட்டார். மோசே சொல்லிட்டாரு,
ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை தயவு செய்து தூக்கிடுங்க ஆண்டவரே. நான் இந்த பூமியில் இந்த ஜனங்க கூட இனி என்னால் வாழவே முடியாது. இப்படி வாழவே முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப வருஷமாக வாழ்வாங்க. இந்த ஈசாக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏசாவை கூப்பிட்டு, மகனை என்னுடைய கடைசி ஆசை நீ போய் சமைச்சு வேட்டையாடி ஒன்றை கொண்டு வா, நான் புசித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒன்றை ப்ளஸ் பண்ணார். கடைசி வரை ஆள் சாகவே இல்லை. தளராத சோர்ந்து போகாத யாருமே கிடையாது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போயிட்டு வைங்களேன். நம்மளால ஏற்ற காலம் வரும்போது நம்முடைய நன்மையை அனுபவிக்க முடியாது. வீட்டில் நல்ல பிரியாணி, அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி குடித்தாலே வாமிட் வர்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அவங்களால அந்த பிரியாணியை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அவங்க உண்மையில எந்த ரேஞ்சுக்கு இப்போ போயிட்டாங்க தெரியுமா? நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டாய். இப்போ என்னாச்சு தெரியுமா? வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிட்டு, ஆனால் அந்த டைமும் பிரியாணி ரெடியாகி எல்லாம் சர்வ் பண்ணி வச்சாச்சு, டைமும் வந்தாச்சு. ஆனால் பிரியாணிக்காக ஒரு மாதமாக வெயிட் பண்ணி அம்மா பிரியாணி கேட்டு சரிப்பா உனக்கு வச்சு தரலாம் சொல்லி ஒரு நாள் அதுக்காக குறித்து பிரியாணியை வச்சு கொடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா ஆளுக்கு சாப்பிட முடியல. ஏதோ ஒரு சிக்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி குடித்தாலே வாமிட் வருது. அதன் அர்த்தம் என்ன? ஆள் தளர்ந்தாச்சு. இப்போ நன்மை இருக்கு, ஆனால் என்ன பண்ண முடியல தெரியுமா? அனுபவிக்க முடியல. நம்மை தேவன் கிருபையாய் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி பராமரித்து மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து மரணத்துக்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்த சூழ்நிலையில் நம்மை தப்புவித்து கொண்டு வந்தது. ஆமேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தது கரடி கிட்ட கொடுக்கிறதுக்கல்ல, கரடி கிட்ட தப்புவித்து கோலியாத்து கிட்ட கொடுப்பதற்கும் அல்ல, கோலியாத்தினிடத்திலிருந்து தப்புவித்து சவுலின் ஈட்டிக்கு கொடுப்பதற்கல்ல, என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துவார் என்று தாவீது 18வது சங்கீதத்தில் சொன்னது போல நமக்கு குறித்த நிலையில நம்மை கொண்டு வந்து விடுவதற்காக கர்த்தர் இம்மட்டும் கிருபையாய் காத்து நிற்க பண்ணி இருக்கிறார் சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி ஹalleluya ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். புசித்தவங்க கைகளை உயர்த்தி, உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். என்னைக்குமே வாழ்க்கையில திரும்பி பார்க்கணும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சும்மா அல்ல நம்மை வாழ வைப்பது, நம்மை காப்பாற்றுவது. ஆமென். மோசே பிறப்பதற்கு முன்னமே பார்வோன் சட்டம் போட்டாச்சு. என்ன சட்டம் போட்டான் தெரியுமா? பிறக்கிற ஆண் குழந்தைகளை எங்க தூக்கி போடணும்? நைல் நதியில் தூக்கி போடணும். அவ்வளவுதான். அப்போ இஸ்ரவேல்ல இருக்கப்போ என்ன தீர்மானத்தில் இருப்பாங்க தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. தப்பி தவறி குழந்தை பிறந்த, அதுவும் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தைய பிறந்தா அதோட போச்சு. அப்போ அந்த காலத்தில் கல்யாணான இஸ்ரவேலர்களுக்கு எந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு அழகான பெண் பிள்ளை தாங்க, தப்பி தவறி கூட பையன் பிறந்துடவே கூடாது. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, அந்த இடத்துல அவன் பார்வோன் ஆரம்பத்திலே தளர பண்ணுவதற்கு பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய செயல் முழுவதுமே ஒரு தேவ பிள்ளை விசேஷமாய் தேவ திட்டம் யார் மேல இருக்கிறதோ அவங்கள தளர பண்ணிட்டே இருக்கணும், அவங்கள சோர்ந்து போக பண்ணிட்டே இருக்கணும், அவங்கள டயர்டாக்கிட்டே இருக்கணும். என்ன வாழ்க்கை! எல்லாம் பைபிள்ல தேவனால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பேருமே ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர்.
ஆண்டவருடைய துணை மட்டும் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ நமக்கு வந்த துக்கத்தில் அழிந்து போய் இருந்திருப்போம். ஆமே, நெருக்கத்தில் இல்லாமல் போய் இருந்திருப்போம். இந்த நாணல் நெறிந்தும் முறியல்ல, இந்த தீபம் மங்கியும் அணையல்ல. காரணம், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். ஹalleluya. இந்த சட்டம் பாஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தான் பைபிள் சொல்லுகிறது, ஆமென், லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒருவன், லேவி கோத்திரத்தில் உள்ள ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறான். குழந்தை பிறக்குது. ஆமென். என்ன ஜெபமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பிறந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை. ஆமாம், அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி வைத்து வளர்த்து பார்க்குறாங்க. முடியல, 3 மாசத்துக்கு மேல வைக்க முடியல. பிரச்சனை தலைக்கு மேல போச்சுன்னா எந்த உறவுகளுக்கும் நம்ம கை கொடுக்கவே முடியாது. அது தகப்பனா இருந்தாலும் சரிதான், தாயா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். அந்த பிள்ளையை ஒரு நாணல் பெட்டியில வைத்து அதனுடைய அக்கா மிரியாம் வந்து தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று பார்த்து கொண்டே இருந்தாள். பிரச்சனை கை மீறி போயிட்டுன்னு வைங்களேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன நடக்கணும் பார்த்துட்டு இருக்க மட்டும்தான் முடியும். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இது அவங்க மிஸ்டேக் கிடையாது, அவங்களால முடியாது. மனுஷனுக்கு உதவுவதற்கும் மனுஷனுக்கு கூட வந்து நிற்பதற்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. இஸ்மவேலுக்காகவே ஆகார் போய் திரும்ப ஆபிரகாம் வீட்டில் போய் தங்கியிருந்தான். அவ்வளோ கொடுமையாக நடத்தின பிறகும் தன் பிள்ளைக்காக போய் உக்காந்துருந்தா. அந்த பிள்ளைக்கு இனி ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற நிலைமை வரும்போது ஒரு செடிக்கு கீழே அந்த பிள்ளையை விட்டுட்டு தள்ளி போய் உக்காந்துட்டா. இவ்வளவுதான். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் சொல்கிறாரு, உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உன்னை நான் தூக்கி எடுப்பேன் என்று. எந்த நிலையில் நீ தண்ணீரை கடக்கும் போதும் சரி, அக்கினியில் நடக்கும் போதும் சரி, உன்னை விட்டு விலகாத கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மோசே பிறக்கும் போது நைல் நதியில் தூக்கி போட்டாச்சு. போயும் யார் கையில தான் மோசே மாட்டுறான் அப்படின்னா, பார்வோன் குமாரத்தின் கையில். பார்வோன் குடும்பத்துக்கும் இரக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த அம்மா கண்ணில் இரக்கம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஒன்றை புரிந்து, உங்களை வளர்த்துவது தேவ சித்தம் என்றால் உங்களை தளர பண்ணுகிற இடத்துல உங்களுக்கு ஒத்தாசை கிடைத்து கொண்டே இருக்கும். ஆமென். நான் இப்போ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிரான காரியங்கள் தான் இருக்கிறது. சட்டம் எதிராக இருக்கு, சூழ்நிலை எதிராக இருக்கு. இப்போ இந்த பிள்ளைய 3 மாசம் அழாம பொத்தி பிள்ளை அழவே கூடாது. இவங்க ஜெபமே பிள்ளை அழக்கூடாது. ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு ஒரே ஒரு அழுகையை மட்டும்தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. எந்த அழுகை தெரியுமா? பிள்ளை லேபர் வார்டுல இருந்து அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க. அது வாய் திறந்தது வெளியே இருக்கு. அவ்வளோ பேர் வாயில லட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க, அது வேற. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரே ஒரு அழுகை சத்தம் மட்டும்தான் எல்லாருமே ரொம்ப கொண்டாடுகிறது. ஆமென். எல்லாரும் ஒருத்தர் இந்த பூமியில் ஒருத்தங்க பிறக்கும் போதும் அழுகையோடு தான் பிறக்கிறது, மரிக்கும் போதும் அழுகையோடு தான் போகிறது. இதுதான் உலகம், அவ்வளோதான். ஆமென். பாருங்க, பிறக்கும் போது அழுது. ஆனால் இந்த பிள்ளை மட்டும் அழவே கூடாதுன்னு 3 மாசம் அழுகையை சேர்த்து வச்சிருந்தார் மோசே. பெட்டியை ஓபன் பண்ணதும் ஓன்னு அழுதா பாருங்க. சில இடத்துல அழலைன்னா இறக்கம் கிடைக்காது. ஆமென். அழ வேண்டிய காலத்தில் அழுதுறணும். பெட்டியை திறந்ததும் இந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டு. பிள்ளை பார்வோன் வீட்டில் வளர்றான். நமக்கு தெரிஞ்சது மோசே மட்டும்தான். ஏன்னா சட்டம் அவ்வளோ ஹெவியாக இருக்கு. இதை தாண்டி மோசே வளர்ந்ததே பெரிய சாதனைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் இரத்தத்தால் மீட்டு வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார், நீ 20 வயசுக்கு மேலே உள்ள எல்லா புருஷருடைய தலைகளையும் கவுண்ட் பண்ணு அப்படிம்பார். 20 வயசுக்கு மேல உள்ள எல்லா புருஷருடைய தலைகளையும் கவுண்ட் பண்ண அப்படிப்பார். எல்லாரையும் கவுண்ட் பண்ணும்போது 6 லட்சத்தி சம்திங் புருஷர்கள் அங்கே இருக்கிறாங்க.
அதனால தான் யாத்திராகமம் 12 சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேலர்கள் எத்தனை புருஷர்கள் வெளியே வந்தாங்க தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தாங்கன்னு. ஆனால் ஸ்திரீகள்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, புரியுது. அப்போ எங்களை ஆண்டவர் கணக்கிலே வைக்கலையா? அப்படி அல்ல. ஏன் புருஷர்களை என்ன சொன்னார் தெரியுமா? அதே இடத்துல தான் ஒரு பிள்ளை கூட, ஒரு ஆண் பிள்ளை கூட இந்த இடத்துல வளரக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். அந்த இடத்துல ஒரு மோசே அல்ல, 6 லட்சம் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை வளர பண்ணி புருஷராக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தளர பண்ணும் சூழ்நிலை உன்னை சுற்றிலும் இருந்தாலும் அது நடுவில் உன்னை வளர பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அதனால அந்த ஆண்டவர் மோசே நீ கவுண்ட் பண்ணு மோசே அப்படிங்கிறார். பல நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம மட்டும்தான். இல்லை, 6 லட்சம் புருஷர்கள். அந்த இடத்துல தான் சட்டம் போடப்பட்டது, ஒரு ஆண் பிள்ளை கூட இருக்கக்கூடாது. ஆமாம், 20 வயசுக்கு மேலே உள்ள. ஏன்னா அந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் வேற பார்வோன் இருக்கிறான். அந்த சட்டம் போட்ட பார்வோன் என்ன ஆயிட்டாருன்னா இறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் மோசே உள்ள வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். மோசே அந்த பார்வோன்ல இறந்துட்டா, மோசே நீ வா. அப்போ இதுக்கு முன்னாடி அதனால தான் ஆண்டவர் 20 வயசுக்கு மேலுள்ள எல்லா புருஷருடைய தலைகளையும் எண்ணு. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எல்லாரும் அல்ல, ஆனாலும் சில உள்ளங்கள் இங்கே இருப்பீங்க. ஆமாம், ஒரு நைட்டை கடப்பது கூட எவ்வளவு சவாலாக இருந்துச்சு சில நாட்களில். ஆமாம், கண்ணீரும் படுக்கை வேதனை. இந்த நைட்டு எப்போ ஆண்டவரை தாண்டும்? அல்லது நாளைய நினைச்சாலே பயமா இருக்க, ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்? இப்படி நினைத்த தருணங்கள் எத்தனை. அது நடுவில் எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சல, ஒரு கிருபை கிடைச்சல. அந்த கிருபைக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ தளராத. ஆண்டவர் அறியாமலும் ஆண்டவர் அனுமதிக்காமலும் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் எலிசாவோடு இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு இடம் பத்தல, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்க போய் எலிசா கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் போய் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு மரத்தை வெட்டி குடியிருக்கிறதுக்காக ஒரு இடத்தை உண்டாக்குவோன்னு சொல்லும்போது எலிசா சொல்லுவார், சரி ஓகே நீங்கள் போங்க அப்படிம்பார். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், ஐயா நீங்களும் எங்கள் கூட வரணும், நம்ம சேர்ந்து போகலாம், அந்த இடத்த ரெடி பண்ணலாம் சொல்லும்போது எலிசா சொல்லுவார், நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. போகும்போது அந்த கூட்டத்தில் ஒருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மரத்தை வெட்டுகிறான். எல்லாரும் மரத்தை வெட்டுறாங்க, அவங்க டென்ட் மேக் பண்ண கூடாரம் போடுறதுக்காக. ஒருத்தன் மரத்தை வெட்டும்போது அவன் கையில் இருக்கிற கோடாரி, அந்த இரும்பு என்ன ஆகுது அப்படின்னா உருவி தண்ணீரில் விழுந்துட்டு. தண்ணீரில் விழுந்ததும் இவன் கத்துறான், ஐயோன்னு கத்துறான். அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஒரு விஷயம் கூட வாசிங்களேன். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்து, உத்திரம்னா மரம், மரத்தை வெட்டி போடும்போது அது அந்த கோடாரி என்ன ஆச்சுன்னா தண்ணீரில் விழுந்தது. தண்ணீரில் விழுந்துட்டு. நல்ல கவனிங்க. ஆமென். இவனுடைய கோடாரி கிடையாது. இவனுடைய கோடாரி இல்லாததுனால ஒரு காரியம் தெளிவாய் தெரியும், இவனுக்கு ஒழுங்கா கோடாரியை பிடிச்சு வெட்ட தெரியாது. ஏதோ ஆவேசத்தில் வந்துட்டாரு, எல்லாரும் வெட்டுறதை பார்த்து வந்துட்டாரு, எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்து உக்காந்தாச்சு. சிலர் பார்த்துருக்கீங்களா, சில ஜெபம் பண்ணா பிசாசு போகும், ஆனா சிலர் ஜெபம் பண்ணா சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் எங்க வீட்டிலேயே பிரச்சனை. ஆமே, சில காரியங்கள் நமக்கு கையிலே நிற்காது, நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம் நினைப்போம். எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் வெட்டுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க, எல்லாரும் ஏதோ ஒன்று செய்யறாங்க, எல்லாத்தையும் கோடாரி இருந்து செய்யறாங்க. இவன்ட கோடாரி இல்லை, ஆனா இவனால சும்மா இருக்க மனசு இல்லை, நான் ஏதாவது ஒன்று செய்யணும். இவனும் வர்றான். இவன் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? என்கிட்ட கோடாரி இல்லை ஐயா, அதனால நான் வேலையை பார்க்குறேன், என்கிட்ட கோடாரி இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் வெட்டியிருப்பேன். என்கிட்ட அவன் சும்மா இருக்கல.
அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப வாஞ்சை, ரொம்ப ஆசை. ஒரு கோடாரி ஒருத்தன்ட்ட கேட்கும்போது கொடுத்துட்டான். கொடுத்துட்டு போய் வெட்டுறான். இவனுக்கு ஒழுங்கா பிடிக்க முடியல. அது அவன் கை தவறி போகுது. கை தவறி கண்ணுக்கு முன்னாடி எங்க விழுதுன்னா தண்ணிக்குள்ள விழுது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நதி, அதுக்குள்ள விழுது. அதுக்குள்ள விழுந்ததும் இவன் கத்துறான். இன்னொரு ஆப்ஷன் கூட அவனுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? கோடாரி அதுக்குள்ள விழுந்துட்டுல, சைலண்டா விட்டுருக்கலாம். ஆனா இவனுக்கு இப்போ ரெண்டு காரியத்தை குறித்த கலக்கம். ஒரு கலக்கம் என்ன அப்படின்னா, இது என்னுடையது அல்ல, இது இன்னொருத்தர் வாங்கினது. ஆனா இது எங்கிருந்து போச்சு தெரியுமா? என் கையில இருந்து நழுவி போயிட்டு. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில பிள்ளைங்க வந்து வழி மாறும் போது, என் பிள்ளை என் கையை விட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. என் கையை விட்டு போயிட்டான். சில சொல்லுவாங்க, இந்த 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 இடம் என் கையை விட்டு போயிட்டு, என் கையை விட்டு போய், இவன் கையை விட்டு போயிட்டு. ஆக்சுவலா இது இவன் கையை விட்டு போயிட்டு. இவன் கையை விட்டு போனதை இவனால வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவன் கதறுகிறான். ஆமென். இவனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? எனக்கு இந்த இடத்துல திரும்ப நான் இந்த கோடாரி எடுத்து வெட்டணும். சில காரியங்கள் நம்ம கையை விட்டு போயிட்டு, நம்ம 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 நல்லதா ஆவியில தான் ஆரம்பம் பண்ணுவோம், நல்லதான் ஆரம்பம் பண்ணுவோம். ஆமென். ஆனா அது நம்ம கையை விட்டு போகும். பாருங்க, இந்த 40 டேஸ்க்கு முன்னாடி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனை நம்ம கையை விட்டு போறது போல இருக்கும். எல்லாம் அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்ம இவன் இங்க தளர்றான். இவன் தளரும் போது இந்த சத்தத்தை யார் கேட்கிறா தெரியுமா? இவன் பண்ண முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெரிய விஷயம் என்னன்னா, இவன் கோடாரியை வாங்கிட்டு வந்ததில்லை. பெரிய விஷயம், இவன் யாரையும் கூட்டிட்டு வரான் தெரியுமா? எலிசாவையும் கூட்டிட்டு வரான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடாரி தான் உன் கையை விட்டு போச்சு, எலிசா உன்னை விட்டு போகல. சில காரியங்கள் உங்க கையை விட்டு போனது உண்மைதான். ஆனா மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோடாரி தான் கையை விட்டு போச்சு, எலிசா போகல. நம்ம ஆனா பல நேரத்தில் கர்த்தர் நம்ம விட்டு விலகுனா கூட அழமாட்டோம். ஆனா கோடாரி கையை விட்டு போச்சுன்னா, ஐயோ இந்த மாசம் இன்கிரிமெண்ட் போடல, கர்த்தர் விலகி போட்டோம், அவர் போட்டோம். ஆமா, நம்ம இன்னைக்கு எதை நினைச்சு நம்ம ரொம்ப தளர்றோம் தெரியுமா? அதனால தான் மீகாவை 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், ஏய் நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஆமே. நம் தேவன் யாருங்க? இங்க பாருங்க, அவன் அழுற. அவனுக்கு என்னன்னா, சில காரியங்கள் நம்ம முயற்சிப்போம், சில ஜெபத்தை நம்ம தொடங்குவோம், சில காரியத்தில் சில விசுவாசத்தில் சில ஸ்டெப் எடுத்து வைப்போம், சில காரியம் கைவிட்டு தான் போகும். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை. புதுசாக சைக்கிள் ஓட்டி படிப்பாங்க தெரியுமா? எல்லாம் ஓட்டி படித்தவங்க தானே இன்னைக்கு லாரி ஃப்ளைட்டுன்னு ஓட்டுறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எதை ஓட்டி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சைக்கிளுக்கு முன்னாடி இப்போல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களில் இருக்கும்போது டயரை ஓட்டிருக்கீங்களா பாஸ்டர்? கையில் ஒரு குச்சி வச்சு டயரை ஓட்டுவோம். இன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டுறவங்க கூட சின்ன வயசில் எதை ஓட்டியிருப்பாங்க தெரியுமா? டயரை ஓட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, இந்த ப்ரீவீல்லாம் வச்சு ஒரு சைக்கிள். அது கூட பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த ப்ரீவீல்லாம் கலட்டிட்டு சைக்கிளில் ஓட்ட விடும்போது பிள்ளைங்க என்ன தான் பண்ணுவாங்க தெரியுமா? இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹெவியாக இருக்கும். இங்கே திருப்பும் போது பிரேக் அங்கே பிடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எல்லாம் ரைட். 2வது மீதியிலேயே வண்டி என்ன ஆகும் தெரியுமா? கீழே விழுந்துடும். சைக்கிள் ஓட்டி கீழே விழாம சைக்கிள் படித்த ஒருத்தரும் கிடையாது. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நான் விழுந்துட்டேன், இனி வாழ்க்கையில் நான் சைக்கிளை ஓட்ட மாட்டேன். அவங்க இன்னைக்கு வர ஓட்டவே இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சிலது கைவிட்டு தான் போகும். எடுத்ததுமே எல்லாமே வாய்க்காது. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போங்கன்னு சொன்னா, பெயர்ந்து போன்னு சொன்னா அது சொல்ல நீ போகணும். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பாருங்க. ஒரு செய்தி கேட்கும் போது அப்படி ஒரு வரும், இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் போடுவேன் பாரு, இன்னைக்கு நான் ஆல் நைட் ப்ரேயர் போடுறேன் பாரு. நமக்கு பழக்கமே இருக்காது. நமக்கு 1 hour ஜோம் பண்ணியே பழக்கம் இருக்காது. ஆனால் என்ன பிளான் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்? ஜோம் பண்ண போகிறேன். போய் உட்காந்து இயேசுவேமோ கரெக்டாக 11:11 ஆமோ, அதோட முடிஞ்சு சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிட்டு காலைல 6 மணிக்கு எங்கே போன? ஒருவேளை 3வது வானத்துக்கு போயிட்டோமா? இல்லை, விழதான் செய்வோம். சில டைமில் நீங்கள் ஜோம் பண்ணதும் பிரச்சனை அதிகரிக்க தான் செய்யும்.
அதுக்காக விட்டுடலாமா? இப்படிதான் தளரப்படும். அவன் வந்து சொல்லுவான், பாரு பாரு நீ ஜோம் பண்ணி எல்லாம் நடக்காதுப்பா, நீ ஜோம் பண்ணதும் பாரு, உன் புருஷன் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான் பாரு, பாரு உன் மனைவி ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிற பாரு, பாரு உன் பிள்ளைங்க என்னெல்லாம் பண்றாங்க பாரு. எல்லாத்தையும் காரணம் என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ற இல்ல, உன் ஜெபம் கைவிட்டு போச்சா? கத்து ஆண்டவர்கிட்ட, எனக்கு திரும்ப வேணும் ஆண்டவரே, திரும்ப வேணும் ஆண்டவரே, திரும்ப வேணும் ஆண்டவரே. சில காரியம் என் கைவிட்டு போச்சு, குடும்ப சமாதானம் இல்லை, ஏதோ ஒன்று கைவிட்டு போச்சு, உங்களுக்கு கைவிட்டு போச்சு. அன்னைக்கு அவன் எலிசா கிட்ட கத்துனா, இன்னைக்கு எலிசாவிலும் பெரிய ஒரு தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். எலிசாவின் தேவனே நம்ம மத்தியில இருக்கிறார். இவன் கத்தும் போது அவர் கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது எங்க விழுந்துச்சு சொல்லு. அவன் இடத்தை சொல்றான். இந்த இடம் வரைக்கும் நல்லா தான்ப்பா போச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என் லைஃப் இதுவரை நல்லா தான் ஆண்டவர் போச்சு, இந்த இடத்துல விழுந்துட்டு ஆண்டவர் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதை கேட்கிறார். உனக்கு எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு வாலிபனை ஒரு தகப்பன் இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பையனை வந்து ஒரு ஆவி அலைக்கழித்து கொண்டிருக்கும் போது இயேசு கேட்கிறார், எவ்வளவு காலம் இது இருக்கிறது? அவன் டீட்டெயிலா சொல்றான், சின்ன வயசுல இருந்து இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். இன்னைக்கு ஏன் தளர்ந்து இருக்கிறோம்? சில காரியம் கைவிட்டு போச்சு ஆண்டவரே, எனக்கு அந்த ஆதி நிலை போயிட்டுப்பா, அந்த 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 ஆரம்பத்தில் எனக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வைராக்கியம் எல்லாம் போயிட்டு ஏதோ சும்மா இருக்கிற ஆண்டவரே, எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் பறிக்கப்பட்ட நிலையில கைவிட்டு போச்சு ஆண்டவரே, எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி என் கையிலிருந்து விழுந்துட்டு ஆண்டவரே. அவர் கேட்கிறார், எங்க விழுந்துச்சு சொல்லு, எங்க விழுந்துச்சு? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் லைஃப் இதுவரை நல்லா தான், 2020 வரை நல்லா தாண்டவர் இருந்துச்சு, லாக்டவுனுக்கு முன்னாடி வரை நல்லா தாண்டவர் இருந்துச்சு. இந்த ஒரு காரியம் வரை நேற்று ஒரு ஃபேமிலி பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீடு நாங்கள் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போகிறது வரை நான் எங்கள் ஃபேமிலி நல்லா தான் பாஸ்டர் இருந்துச்சு, நல்லா தான் போச்சு. எப்போ நாங்கள் வீடு கட்டி உள்ளே போனோமோ அதோட எங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே லாக் ஆகிட்டு பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற, எங்கே விழுந்துச்சு? எங்க நீ விழுந்ததுனால தளர்ந்துட்டு இருக்கிற, கதறிட்டு இருக்கிற, எங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? எலிசா எங்க விழுந்துச்சுன்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எடுத்து தரேன் பழம்தான், இதுக்கு ஹீப்ரு தேவையில்லை, சிம்பிள் அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சுன்னு கேட்கிறார். அது அங்க விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு? அது அங்க விழுந்து. இன்னைக்கு நம்ம கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிற ஆண்டவர்கிட்ட. நீ சொல்லு, விழுந்த இடம் அதான், அந்த உணர்வு உள்ள இருது. எனக்கு என் லைஃப் எங்க 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 ஸ்லிப் ஆச்சு? நான் எங்க ஸ்லிப் ஆனேன்? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு என் லைஃப். எங்க விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? நான் எங்க கோட்டை விட்டேன்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அவன் அழகா சொல்றான், அது என் கையில இருந்து போச்சு. அவன் யாரையும் பிளேம் பண்ணல. நம்மளா இருந்தா என்ன சொல்லி வந்துருப்பான், இந்த கோடாரி சரியில்லை, முடிஞ்சுப்பா, என் புருஷன் சரியில்லை. ஏசாவை மாத்துறதுக்கு கர்த்தர் யாக்கோபை தான் தொட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாவை மாத்துறதுக்கு கர்த்தர் யாக்கோபை தான் தொட்டார். இவன் சொல்றான், அது ஒரு மோசமான கோடாரியை தந்து எங்களை ஏமாத்திட்டான். இல்ல, என் கையில இருந்து போச்சு, என் கையில். இதுக்கு நான் தான் உத்தரவாதி. என் குடும்பம் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறதுக்கு அந்த உத்தரவாதத்தை உங்களால் எடுக்க முடியும்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களை கொண்டே திரும்ப திரும்ப அந்த கோடாரியை மிதக்க பண்ணி அதை எடுக்க வைப்பா. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கோடாரி சரியில், அது கையிலே நிற்க மாட்டேங்குது, அது வழுவி போகுது. எல்லாரையும் பிளேம் பண்ணி இல்லை, அது விழுந்துட்டு, என் கையிலிருந்து விழுந்ததும் கதற ஆரம்பிக்கும் போது எலிசா கேட்கிறார், அது எங்கே விழுந்தது? 6வது வசனத்துல சொல்றான், அவன் அந்த இடத்தை காண்பிக்கிறான். எங்க தண்ணியில வந்து ஒரு பொருளை நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், போட்ட இடத்துல எல்லாம் கிடக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம கீழே, அதுவும் இரும்பு மரத்துண்டு கிடையாது, இரும்பு கோடாரி,
அப்ப இந்த இடத்துல இனி என்ன நடந்தா மட்டும்தான் அந்த கோடாரி மிதக்கும் தெரியுமா? ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே மிதக்கும். ஒரு அற்புதம் நடந்தா மட்டுமே சாத்தியமாகும். இந்த மாலை வேளையில இனி எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஏன்னா எல்லாமே மூடி போட்டுட்டு இனி ஒரு அதிசயம் நடந்தா மட்டுமே சாத்தியமாகுங்கிற நிலையில யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் உங்களால ஆழத்தில் இருக்கிற கோடாரியை மிதக்க வைக்க முடியாது. ஆனால் ஆழத்தில் இருக்கிற கோடாரியை மிதக்க வைக்கிறவர்கிட்ட அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்தை உங்களால காட்ட முடியுமா? ஆண்டவரே, இங்கதான் போச்சுப்பா, இந்த இடத்துல தான் விழுந்துச்சு ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று இருக்கிற எங்க விழுந்துச்சு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவீங்களா ஆண்டவரே? விழுந்து கிடக்கிறோம், எங்க விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? ஆண்டவருக்கு என்ன ரொம்ப தேவை தெரியுமா? என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றை மாற்றுவது விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு நான் என் பிள்ளைகளை உணரணும், அதுதான் விஷயம். எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்காக இன்னைக்கு எக்ஸாம் நடக்கல, 12th எக்ஸாம் நடக்கு. 12th பிள்ளைங்க இருக்கீங்களா? இருக்கிறீங்க, ஓகே. 12th எக்ஸாம் நடக்கு. இப்போ அடுத்து 10th. இவன் பிள்ளைங்களுக்கு தமிழ் இங்கிலீஷுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் மேக்ஸ்லாம் வரும்போது பம்பர மாதிரி தான் ஜெபம். நம்ம கூட இப்படி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் தலைமுறைக்கு ஜெபம் பண்ண நல்லது, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. பிள்ளைக்கு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை ஜெபிக்கும் போது ஜெபத்தில் ஆண்டவரே நீங்கள் என் பிள்ளை எப்படியா பாஸ் பண்ண வச்சுருக்கேன் ஆண்டவரே, நல்ல மார்க் கொடுங்கப்பா. அவளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அவள் ஒரு 100க்கு ஒரு 70 தான் வாங்குவா. ஆண்டவரே இல்லை, அவள் ஒரு 90 மார்க் கொடுக்கும்போது அல்லது 100 மார்க் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது அது ரொம்ப மிராக்கிள் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு கூட எதையும் சேர்த்து ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரை இப்படி நீங்கள் அவளை நல்ல எக்ஸாம் எழுத வச்சு நல்ல மார்க் கொடுக்கும்போது அவ ஃபீல் பண்ணணும், இது ஆண்டவர் எனக்கு தந்தது, இது என் தகுதி கிடையாது. இப்படி அவளை ஃபீல் பண்ண வச்சிருங்க ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் என் பிள்ளைக்கு உங்க கிரேஸை உணரணும் ஆண்டவர், உங்க ஃபேவரை உணரணும். அதே நேரத்தில் அவளுக்கு அது ஃபீல் ஆகணும். என்ன ஃபீல் ஆகணும் தெரியுமா? இதெல்லாம் நான் கிடையாது, இது ஆண்டவர். சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு உணர்வோடு பிள்ளை வளர்ந்துட்டுனா அந்த பிள்ளையோட இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கும். தாவீது பாருங்கள், சவுலுடைய வஸ்திரத்தை லைட்டா டச் பண்ணதும் அவருடைய ஹார்ட் ஸ்பீடா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமென். எங்க விழுந்துச்சு? கோடாரிய மிதக்க வைக்க தெரிஞ்சவருக்கு எங்க விழுந்துச்சுன்னு தெரியாதா? இந்த எலிசாவுக்குள்ள கிஃப்ட் இருக்கிற கிஃப்டை அவருக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட் பாருங்க. அவர் குகைக்குள்ள எப்படி இருக்கிறார். நாகமான் சுகம் ஆயிட்டு போயிட்டான். எலிசா கூட ஒருத்தர் வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? கேயாசி எங்க போயிட்டாரு? இன்னாவாரே சார் சொல்லிட்டு பின்னாடியோட போய் அடுத்த தெருவில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நாகமான் கிட்ட போய் பொருட்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு திரும்புறதுக்குள்ள பின்னாடி நின்ட்டார். சில பார்த்துருக்கீங்களா, வர்ஷிப் டைமில் எழும்பி சர்ச்சை விட்டு போவாங்க, என்னாத்துமா போடுறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஏங்க உங்களை காண்டல, பின்னாடி தாமா இருந்தேன் அப்படிம்பாங்க. இப்படி கேயாசி நிற்கும் போது எலிசா கேட்கிறார், எங்க போன? நான் இங்கே தான் ஐயா இருந்தேன். நீ போகும்போது என் மனம் உன் கூட வரலையா? அப்போ இந்த அளவுக்கு ஆழத்தை கிரகிக்கக்கூடிய கிருபைய, காரணம் எலியாவுக்கு மேல இருந்த ஆவி எத்தனை மடங்கு அவருக்குள்ள இருக்கு தெரியுமா? 2 மடங்கு இருக்கு. ஆனா இந்த இடத்துல எங்க விழுந்துச்சு அப்படிங்கிறார். நீ சொல்லணும், விழுந்த இடம் உனக்கு தெரியணும். ஆமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன தூக்கி விடுங்க. எங்க இருந்து தூக்கணும்? ஏன் விழுந்துச்சு? என்ன விழுந்துச்சு? என்ன விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? எப்படி விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? அவன் சொல்றான், அது என்னுடையது இல்லை, நான் இரவல் வாங்கினது இந்த இடத்துல தான். நான் என் காரியத்தை கரெக்டா ஆண்டவர்கிட்ட சொல்றேனா இல்ல சிலதை மறைத்து சொல்றேனா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று யாக்கோபு கிட்ட பேசுறார். அந்த தேவன் யாபோக்காட்டின் கரையில் யாக்கோபு கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? உன் பேர் என்னன்னு கேட்பார். ஆமென். உன் பேர் என்ன அப்படிங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அவன் பேரு?
கிதியோன்ட்ட சொல்வார், உங்க அப்பாவுக்கு இருக்கிற காளைகள்ல 7 வயதான ஒரு காளை இருக்கு, அதை எடுத்து பலி செலுத்து அப்படிம்பார். தகப்பனுக்கு வீட்டில் எத்தனை காளை இருக்கு, அந்த காளைக்கு எத்தனை வயசுன்னு கூட என் ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு யாக்கோபுக்கு பேரு தெரியாதா? யாக்கோபே நீ யாருன்னு கரெக்டா என்று சொல்லு. அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க, நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. என்ன அர்த்தம்? ஆண்டவரை நான் ஏமாத்தினவேன்ப்பா, நான் எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், நான் உங்களையே ஏமாத்தி தான் வந்திருக்கிறேன். எப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அங்கே ஆண்டவரே, என்னை விழுந்து போனதை திரும்ப நான் எடுத்து தாரேன், உன் லைஃபை நான் மறுபடியும் கட்டுகிறேன், உனக்கு என்ன நஷ்டமாச்சு எல்லாவற்றையும் நான் திரும்ப தருகிறேன். ஆனா விழுந்த இடத்தை சொல்லு, எப்படி விழுந்துச்சு சொல்லு. ஆமென்.